வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட 3 சூப்பரான வேற லெவல் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ போல்ட் அண்ட் ஃபோர்ட் மஸ்டாங் உங்க 2 பேருமே சேர்ந்து நமக்கு வந்து 3 சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 இயர்பட்ஸ் அண்ட் ஒரு ஹெட்ஃபோன் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 3 ப்ராடக்ட்ஸோட குட்டி அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து குயிக்கா உங்ககிட்ட இந்த 3 ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் வந்து இப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போல்ட் மஸ்டாங் கியூ ஹெட்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ பாக்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு செம ப்ரீமியமாக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூமெக்ஸ் டெக் பேஸ் டிரைவர், அப்புறம் வந்து லாங் பேட்டரி லைஃப்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்டோட அஃபிஷியல் லைசன்ஸ்டு ப்ராடக்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியாஸ் நம்பர் 1 ரேட்டட் ஆடியோ பிராண்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃபிஷியல் ஃபோர்ட் மஸ்டாங் லைசன்ஸ் ப்ராடக்ட்னு வந்து இன்னொரு வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து இதோட சீலை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர், நமக்கு வந்து ஒரு கேரிங் பவுச் வந்து கொடுத்துருக்காங்க வேற லெவல், இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து கேரி பண்ணுறதுக்கோசரம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வயர்டு ஹெட்ஃபோனாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து மற்ற இந்த 2 இயர்பட்ஸோட அன்பாக்சிங் பற்றி வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த போல்ட் மஸ்டாங் டார்க் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் வந்து குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற லெவல் ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட டிசைன் முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே வேற லெவலில் வந்து இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரேப்பரை வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இப்படி சைடில் வந்து ஸ்லைட் பண்ணோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பர், நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் சார்ஜிங்க்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் நமக்கு வந்து எல்லோ கலரில் வந்து இருக்குது. ஸோ சூப்பர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நான் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குவிக் ஸ்டார்ட் கைட். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலே இதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு யூனிக் அண்ட் ப்ரீமியமான இயர்பட்ஸ்னு நினைக்கிறேன். அண்ட் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா போல்ட் மஸ்டாங் டைனோ இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட பாக்ஸும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நான் வந்து இதோட கவர் வந்து குயிக்காக வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வழியாக வந்து பீல் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட் தான். அண்ட் உங்களுக்கு வந்து கார்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து பிடிக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கிளாஸியாக வந்து இருக்குது. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து குட்டியாக வந்து இருக்குது. அந்த இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். வழக்கம் போல் இந்த ஹெட்ஃபோன்ஸோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து அது மட்டும் இல்லாமல்
மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால ரொம்பவுமே ப்ரீமியமாக வந்து இருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் லேயரில் இங்கே ஒரு மாதிரியான லெதர் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் வந்து இருக்கு. அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மஸ்டாங்கோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்கு. அப்புறம் இந்த இயர் கப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெமரி ஃபோம் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுவுமே வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ப்ரீமியமாக கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. மேலே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான மெமரி ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து கேரி பண்ணிக்கலாம் ட்ராவல் டைம் அப்போ. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில நமக்கு வந்து ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டெடிகேட்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டிருக்கு சார்ஜிங்க்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஒரு ஒயர்ட் இயர்ஃபோனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் ரொம்பவுமே சூப்பராக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த சில்வர் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த ஹெட்ஃபோன் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல இந்த ஹெட்ஃபோன் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் கிடச்சிருச்சு இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து IPX5க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் கேமிங்னு வரையில இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த ஹெட்ஃபோனில் வெறும் 60 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் சூப்பான லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். பட் ஆனால் முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஹெட்ஃபோனில் நமக்கு வந்து ஆக்ஸ் கேபிள்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு வைட் இயர்ஃபோனாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 லேட்டன்சி வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் கேமிங்க்கு நீங்கள் வந்து இதை ஒரு வைட் இயர்ஃபோனாக யூஸ் பண்ணி கேமிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்டரின்னு வரல இந்த ஹெட்ஃபோனில் வந்து 70 ஹார்ஸ்க்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பேட்டரி பற்றி இந்த ஹெட்ஃபோனில் வந்து சுத்தமாக வந்து கவலையே பட தேவையில்ல. இது போக நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் இல்லை வந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில இதில் வந்து ENC அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் இருந்து இந்த போல்ட் மஸ்டாங் Q ஹெட்ஃபோன்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடைசியாக இந்த ஹெட்ஃபோன்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸை நமக்கு வந்து 40 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து 40 mm ஒரு பெரிய டிரைவர் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடியே பார்த்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ்க்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட்டான ப்ரீசெட்ஸ் வந்து இருக்குது. பேஸ் மோட், வோக்கல், அப்புறம் ராக், அப்புறம் பாப். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ராக் ப்ரீசெட் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்டிங் ஹெட்ஃபோன் இதுன்னு நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம். வழக்கம் போல் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து ஃபோர்ட் மஸ்டாங் 302ஓட டிசைன் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மஸ்டாங்கோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்ட்டோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மஸ்டாங்கோட டெக்ஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வேற லெவலில் வந்து இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 302 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா நமக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப் சி போர்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு கேமிங் இயர்பட்ஸ் மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைனுக்கு நம்ம வந்து ஈஸியாக 10/10 வந்து கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மஸ்டாங்கோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ரொம்பவுமே வந்து பிடிக்கும். அண்ட் இயர்பட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டோன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் மாதிரி நமக்கு வந்து பிளாக் அண்ட் எல்லோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட் வந்து வேற லெவலில் வந்து செட் ஆயிடுச்சு. ரீசெண்டாக நான் டெஸ்ட் பண்ணதுலேயே இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து பக்காவாக வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டிவ் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணோம். அப்புறம் கலர்னு வரையில இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது. எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த மஸ்டாங் டைனமோட டிசைன் வரையில நமக்கு வந்து இதுவுமே பார்க்குறதுக்கு வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ரெட் அண்ட் பிளாக் ஸ்ட்ரிப் பார்க்குறதுக்கு வேற லெவலில் வந்து இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு வேற லெவலில் வந்து இருக்குது. அண்ட் மெயினாக சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக காம்பேக்டாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா மினிமலிஸ்டிக்காக அப்புறம் குட்டியாக காம்பேக்டாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில நமக்கு வந்து இந்த இயர்பட்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
நல்ல ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிட்மே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து டார்க்கில் இருந்த சேம் எக்ஸாக்ட் ஃபிட் தான் இதுலையுமே வந்து கிடச்சிது. ஸோ அதனால் ஃபிட் வைஸ் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. மற்ற ஸ்பெக்ஸ்ன்னு வரையில நமக்கு வந்து இந்த 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிமிலரான ஸ்பெக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் பேரிங் டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸ் செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் ரேஞ்சுன்னு வரையில இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்பட்ஸ்லையும் நமக்கு வந்து 2 ஸ்டாண்டர்ட் ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, SBC அண்ட் AAC. அண்ட் இது போக இந்த 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து IPX5க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து 45 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் சூப்பரான கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கேமிங் கூட நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில இந்த 2 இயர்பட்ஸ்லையும் நமக்கு வந்து மேசிவான ஒரு பெரிய பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸில் நம்ம வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இல்லை வந்து 100 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி லைஃப் வந்து வேற லெவல். அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில இந்த 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து ENC டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போல்ட் மஸ்டாங் டார்க் இயர்பட்ஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போல்ட் மஸ்டாங் டைனமோல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது நல்லா இருக்கு, இதா அதை கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்க. அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரல இந்த 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13 mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டியூன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸான ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது போக நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்ட் ஆம்ப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவலைசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசர் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல், ராக், பாப், அப்புறம் கிளாசிக், ஜாஸ், அப்புறம் கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் அதுவுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே செட்டிங்ஸில் வந்து ஒர்க் மோட் ஆர் கேமிங் மோட் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளீனிங்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக் கிளீன், அப்படி இல்லைன்னா வந்து டெய்லி ஹியூமிடிஃபையர் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக வந்து கொடுக்கல. ஸோ ஓவராலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக ஃபீச்சரிச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த போல்ட் மஸ்டாங் டைனமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1300 rupees தான். அப்புறம் இந்த போல்ட் மஸ்டாங் Q ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 rupees. அப்புறம் இந்த போல்ட் மஸ்டாங் டார்க்கோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1500 rupees. அண்ட் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த 3 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவுமே யூனிக் அண்ட் ரொம்பவுமே ப்ரீமியமான டிசைன் இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே வந்து இருக்கு. டிசைன் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் இந்த 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு நல்ல கம்ப்ளீட் ஆல்ரவுண்ட் பேக்கேஜ்னு வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த 3 ப்ராடக்ட்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. எனக்கு பர்சனலாக இந்த டைனமோ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.